Hi guys, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. இன்றைக்கி ஒரு முட்டை ரெசிபி பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ரெசிபி பேர் முகலாய் அண்டா கறி. ஹைதராபாத்தோட ரொம்ப ஒரு ஃபேமஸான ரெசிபி, சூப்பர் டூப்பராக ஃபேமஸ் ரெசிபி. நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ரெசிபிக்குள்ளே போயிடலாம். நான் ஒரு 4 பேருக்காக செஞ்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணும் அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஆனால் சூப்பராக இருக்கும். பார்க்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அவ்வளோ டேஸ்ட் கிடைக்கும். இதே நம்ம பெரிய பெரிய ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டா நிறைய செலவாயிடும். அதனால் வீட்டில் எப்போது சமைச்சு போர் அடிச்சதுன்னா இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான ரெசிபி செஞ்சுக்கோங்க. நான் ஒரு 4 முட்டை வேக வைக்கிறதுக்கு விட்டுட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டிருக்கு, 1 ஸ்பூன், சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் உப்பு போட்டிருக்கு. உப்பு போட்டால் உங்களுக்கு முட்டை வெளியே வராது. அப்போ தான் உங்களுக்கு நல்லா சாஃப்டாக வந்துடும், கடிச்சிடும். இல்லைன்னா பார்த்திங்கன்னா சில டைம் முட்டை அப்படியே வெடித்து அப்படியே வெள்ளையாக வெளியே வந்துடும். அது நல்லா இருக்காது. அதான் ஒரு சின்ன டிப்ஸு. நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா உடச்சி உங்களுக்கு வெளியே வராது. அதுக்கப்புறம் நல்லா தோல் உடிச்சிட்டு கழுவி வச்சுட்டு நம்ம ஒரு இந்த பக்கம் 4 கட்டு, அந்த பக்கம் ஒரு கட்டு வச்சுருக்கோம். நல்லா க்ராஸ் பண்ணி கட் பண்ணிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லா ருசி இருக்கும். டேஸ்ட் மசாலா எல்லாமே உள்ளுக்குள்ளே போயிடும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி கட்டு விட்டுக்கோங்க. கட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல மசாலாலாம் உள்ளே அப்சர்வ் ஆகிடும். இல்லை உங்களுக்கு அந்த மாதிரி கட் ஆகிடுச்சுன்னா வேண்டான்னா நீங்கள் லைட்டாக ஃபோக்கில் குத்தி எடுத்துட்டிங்கன்னா போதும். இல்லைன்னா உங்களுக்கு வெடித்து உங்களுக்கு நீங்கள் முட்டை ஃப்ரை பண்ணுறப்போ வெடிக்கும். அதுக்கப்புறம் மசாலா எல்லாம் உள்ளே நல்லா அப்சர்வ் ஆகாது. அதனால் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு, ஆயில் சூடான உடனே நம்ம முட்டை உடித்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுட்டு உப்பு, மஞ்சள் தூள், காஷ்மீரி ரெட் சில்லி மிளகா போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கொஞ்ச நேரம் வதக்கணும். கோல்டன் கலர் ஆகிடுச்சுன்னா எடுத்துக்கலாம். ரொம்ப ப்ரௌன் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா போட்டுக்கலாம். கரம் மசாலாவில் என்னென்ன போட்டிருக்குன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய், குருமிளகு, முழு குருமிளகு போட்டிருக்கு. நல்லா அதை வெடித்து நல்லா ஃப்ரை ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இதில் வெங்காயமும், பச்சை மிளகா, அதுக்கப்புறம் மல்லித்தலை நல்லா மிக்சியில் அடித்து போட்டுக்கலாம். ட்ரை மசாலா அப்படியே வச்சுருக்கு. ஃபஸ்ட்டு மசாலா அடிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம கரம் மசாலா போட்டிருக்கோம்ல கடாயில், அது மேலே போட்டுடலாம். நம்ம அடித்த மசாலா போட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கணும். கொஞ்சம் ஸ்மெல்லு போயிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். வதக்கிட்டு இருந்தால் நல்லா பச்சை ஸ்மெல்லும் போயிடும். உங்களுக்கு கொஞ்சம் மசாலா குக் ஆகிடும். நீங்கள் இதில் ரொம்ப காரமெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஜாஸ்தி போட்டுக்கோங்க பச்சை மிளகா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதக்கி போயிடுச்சுன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் பச்சை ஸ்மெல்லு போட வரைக்கும் கொஞ்ச நேரம் மூடி வச்சுட்டு வதக்கணும். ஏன்னா ரொம்ப திரிக்குது, அதனால் கொதித்து வெளியே வருது. அதனால் நம்ம கொஞ்ச நேரம் மூடி விட்டு நம்ம கலக்கிக்கலாம் மசாலா. அதுக்கப்புறம் ட்ரை மசாலா சேர்த்திக்கலாம். நான் இங்கே மல்லித்தூள், ஜீராத்தூள், பெப்பர் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள், உப்பு, கசூரி மேத்தி இது மட்டும்தான் போட்டிருக்கேன். இதில் ரெட் சில்லி பவுடர் நான் போட மாட்டேன். இதில் சேரக்கூடாது. இது ஏன்னா அப்போ தான் நல்லா இருக்காது. நம்மளுக்கு காரம் பச்சை மிளகா, குருமிளகா தூள் போட்டிருக்கோம்ல, பெப்பர், அதில் வந்துடும். உங்களுக்கு கலருக்காக இதில் இன்னும் மிளகா பொடி சேர்க்க வேண்டாம். ஏன்னா இது கொஞ்சம் லைட்டாக க்ரீனிஷ் ஆயிலிஷ் எல்லோ கலர் இருக்கும். இப்போ உங்களுக்கு கலர் தேவைன்னா நீங்கள் போட்டுக்கலாம். ஆனால் இதோட டேஸ்ட் அப்படி தான் இருக்கும், பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்கும். ரெட் கலர் ஆச்சுன்னா அது வேறு கறி ஆயிடும். கொஞ்ச நேரம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம 100 கிராம் தயிர் போட்டிருக்கோம். தயிர் போட்டு நல்லா தயிர் மிக்ஸ் பண்ணிடலாம். தயிர் நான் ஸ்பூனில் நல்லா கலக்கி வச்சுருக்கு கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் நம்ம தயிர் போட்டுட்டு கொஞ்ச நேரம் குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு மூடி வச்சு குக் பண்ணணும். தண்ணி தேவை இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பாத்திரத்தில் நம்ம கிண்ணத்தில் வச்சுருந்தோம்ல தயிர், அதில் கொஞ்சம் கலக்கி போட்டுடலாம். முதல்ல 100 வருஷத்துக்கு 200 வருஷத்துக்கு முன்னாடி ராஜா மகாராஜா அவங்கெல்லாம் இருந்தாங்கள்ல, அப்போது இந்த ரெசிபியெல்லாம் அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. அதனால ஃபேமஸான ரெசிபி ஆயிடுச்சு. ஹைதராபாடோட ராஜா மகாராஜாவோட ரெசிபி இது.
ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஒரு தடவை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு சொல்லுங்கள். வீட்டில் கெஸ்ட்டு வந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்களெல்லாம் அசத்திடுங்க. உங்களுக்கு பாருங்கள் எப்படி ரொம்ப நல்ல பேரெல்லாம் கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு நல்லா இருந்துச்சுன்னா சாப்பிட்டு மறுபடியும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். வீட்டில் இருக்கிற அவங்களுக்கெல்லாம் பிடிக்கும்னா டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு நீங்கள் கண்டிப்பாக என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள் கொஞ்சம் மெதுவாக கலக்கிட்டு இருக்கிற ரொம்ப கொதிக்குது. அதனால தான் கேஸ் இப்போ ஸ்லோ பண்ணிவிட்டு அதனால் கொஞ்சம் மெதுவாக அப்படியே மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கு. இல்லைன்னா ரொம்ப ஸ்பீடாக மிக்ஸ் பண்ணால் அப்படியே கொதித்து வெளியே போயிடுது. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போது தேவையான அளவுக்கு எல்லாம் தண்ணி போட்டுக்கலாம். நான் கொஞ்சம் க்ரீம் போட்டு போட இதில் மெயின் க்ரீம் தான் போடணும், ஃப்ரெஷ் க்ரீம். கடையில் போய் நீங்கள் ஃப்ரெஷ் க்ரீம் கேட்டிங்கன்னா பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் இல்லைன்னா கொஞ்சம் பெரிய கடையில் போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். சின்ன கடையில் உங்களுக்கு அவ்வளோக்கா கிடைக்காது. நீங்கள் கொஞ்சம் டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் போய் கேட்டு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். அதுக்கப்புறம் மல்லித்தலை கட் பண்ணி போட்டுட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்துச்சுன்னா முட்டை போட்டுடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிக்க வைக்கணும். அதுக்கப்புறம் ஸ்லோ பண்ணிவிட்டு கேஸ் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். கொஞ்சம் எனக்கு கரம் மசாலா கம்மி தெரிஞ்சுது, அதனால் மேலால் தூவி கொஞ்சம் போட்டுட்டு நம்ம முட்டை எடுத்து வச்சுருக்கோம் இல்லை ஃப்ரை பண்ணி. இப்போ ஃப்ரை பண்ண முட்டை போட்டுட்டு நல்லா ஒரு மிக்ஸ் விட்டுடணும். மிக்ஸ் விட்டுட்டு நாங்கள் மூடி வச்சுருப்போம். மூடி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு கொதி வந்துருச்சுன்னா 2 நிமிஷம் மட்டும் ஸ்லோ குக்கிங் பண்ணணும். ஒரு கொதி வந்துச்சுன்னா கேஸ் ஸ்லோவில் வச்சுட்டு 2 நிமிஷம் குக் பண்ணணும். குக் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் உங்களுக்கு மேலால் அப்படியே எண்ணெய் ஆட்டம் வந்துடும். ஏன்னா நம்ம தயிர் போட்டிருக்கோம், க்ரீமில் மெயின் உங்களுக்கு நிறைய பட்டர் ஃப்ளேவர் இருக்கும். அதனால் இந்த ரெசிபியில் நீங்கள் நெய் வாட்டர் ஒன்றுமே தேவை இருக்காது. மேலே ஒன்றும் நெய் வாட்டர் போட வேண்டாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு சப்பாத்தி, ரொட்டி, நான், பரோட்டா கூட எல்லாம் சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ், ஜீரா ரைஸ், நெய் சாப்பாடு எல்லாம் கூட நல்லாயிருக்கும். முக்கியமாக ஆப்பத்துக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். உங்களுக்கு வேறு ஏதோ ரெசிபி பார்க்கணுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லலாம். நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். நான் செய்கிற ரெசிபி உங்களுக்கு ரொம்ப சிம்பிள், ஈஸி. வீட்டில் இருக்கிற சாமான் வச்சுட்டு எப்படியெல்லாம் நல்லா சமையல் பண்ண முடியும் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க.